ஏஐ பயன்பாடு யாருக்கெல்லாம் என்ற கேள்வி அடிக்கடி எழுகிறது. ஏஐ என்பது தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் என்று நம்பப்படுவது சரியா? இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஏஐ ஆரம்பிச்ச காலங்கள்ல லைக் 1940ஸ்லயே அதோட தியரிட்டிக்கல் கான்செப்ட் வந்துருச்சு. 50ஸ்ல ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வழியா அதை ப்ரூவே பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இப்ப பாக்குற ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் மோஸ்ட்லி சென்டர்ட் டுவர்ட்ஸ் காமன் பீப்புள். ஜெனரேட்டிவ்னாலே நம்மளுக்கு புரியுது இல்லையா, ஏதோ ஒன்னு ஜெனரேட் பண்ணுது, புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. சோ ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் காமன்லி யூஸ்ட் அக்ராஸ் எவ்ரிடே யூசர்ஸ். அதனாலதான் சொல்றேன், மாடர்ன் ஏஐல பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் வந்ததுக்கு காரணமே எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க சாட் ஜிபிடிய உங்களுடைய டெய்லி டாஸ்க்ஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் ஒரு இமெயில் எழுதணும், இல்ல கவுன்சிலுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட அது எழுதி நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹாலிடே பிளான் பண்றீங்கன்னா கூட நீங்க சாட் ஜிபிடி வழியா பிளான் பண்ணலாம். அந்த ட்ரிப்பை ஃபுல்லா ஐட்டினரியே அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் பெரிய பெரிய லீகல் டாக்குமெண்ட்ஸ் நம்மளால படிக்க முடியாததெல்லாம் அது சம்மரைஸ் பண்ணி தருது. நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஏஐ நம்ம மாடர்ன் ஏஐ இம்ப்ரூவ் பண்ணதே எல்லாரும் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான், நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ்.